உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்க கிட்ட அதிகப்படியான சாக்கரா இருக்கிறதுனால ஒரு பீஸ்டியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நைன்டல் ஃபாக்ஸ வேற எந்த கிளானாலையும் கட்டுப்படுத்த முடியாது. உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்க கிட்ட அதிகப்படியான சாக்கரா இருக்கிறதுனால எல்லா பீஸ்டியும் அவங்களால சுலபமா கட்டுப்படுத்த முடியும். மிட்டோ உசுமாக்கிக்கு அப்புறம் தான் குசினா கிட்ட நைன்டல் ஃபாக்ஸ ஒப்படைப்பாங்க. ஏன் மாத்ரா உச்சிகாவை எடுத்துக்கோங்களேன். அவரோட ரினின்கனை பாத்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கி கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருப்பாரு. நாகட்டோ உசுமாக்கி அப்போ சின்ன பையனா இருந்தாரு. மாத்ரா உச்சிகா நினைச்சிருந்தா உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் கிட்டயே ரினைகான கொடுத்துட்டு போயிருக்கலாம். எதனால அவரு நாகட்டோ உசுமாக்கி கிட்ட ரினைகான கொடுத்துட்டு போனாருன்னா நாகட்டோ ஒரு உசுமாக்கி கிளான்ங்கிறதுனாலயும் இவனால மட்டும்தான் ரினைகானோட பவரை தாக்கு பிடிக்க முடியும்னு மாத்ரா கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லா சினபியாலையும் பீஸ்டோட பவரை கட்டுப்படுத்த முடியாது. உதாரணமா ஒன் டெயில் பீஸ்ட் நம்ம காரா கிட்ட இருக்கும். அக்காட்சுகி வந்து அந்த ஒன் டெயில் பீஸ்ட கேப்சர் பண்ண உடனே காரா செத்து இருப்பான். அந்த அளவுக்கு தான் காராவோட சாக்கரா எபிலிட்டி இருக்கு. ஆனா உசுமாக்கி இதோட ஃபுல் வீடியோ டைட்டில் மேல கொடுக்கறேன், மறக்காம எல்லாரும் பாத்துருங்க.